ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க புதுகை குட்டி பொண்ணு. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழும்பி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு சர்ச்சுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி மாதத்துக்கு வந்திருக்கோம். பர்த்டேக்கு மாஸ் எழுதி வச்சுட்டு காணிக்க பொருளும் வாங்கிக்கிட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ளேயும் வந்தாச்சு. மாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஃபாதர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு மாஸ்க்கு வந்து அங்கிள் ஆன்டிஸ்லாம் நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. அவங்கள்ட்டையும் பிளெஸிங் வாங்கிட்டேன். எங்க சர்ச்சு ரொம்ப அழகா இருக்குதுல்ல? மாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சோட லெஃப்ட் சைடு வியூ சூப்பரா இருக்குல்ல? போட்டோஸ்லாம் எடுத்த இடத்துல அந்த ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் பறிச்சு ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மாஸ் முடிச்சுட்டு வெளில போகையிலேயே நடந்து போகும்போது கேட் வாக் பண்ணிட்டே போனேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பர்த்டே ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் குற்றங்களை மன்னியும் உங்களை சோதனை கொடுத்தார்களையும் அருள்மிக்க பெற்றோர்களே அவர்கள் கேக்லாம் ஜாலியாக கட் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால மார்னிங்கே கேக் வெட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே ஈவினிங் குடும்பத்தோட செலிப்ரேஷன் பண்ணுவோம். இந்த டைம் ரொம்ப சிம்பிளாக நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ப்ரோக்ராம் இருக்கிறதுனால. பெரியப்பா பெரியம்மா வந்து பிளெஸ்ஸிங் பண்ணாங்க. அவங்கள்ட்டையும் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு எப்படா ஸ்கூலுக்கு போவோன்ட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து கிஃப்ட்ஸு
சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருந்தேன். அதனால எப்படா ஸ்கூலுக்கு போவோன்ட்டு இருந்துச்சு. அதனால நான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிட்டேன். இவங்க தான் என்னுடைய பெரிய ஆச்சி. ஆச்சிக்கிட்டையும் பிளெஸிங் வாங்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் ஆச்சியோட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்வத்தில் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் ஸ்கூலில் எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். பர்த்டே லஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா? குலோப்ஜாம், தயிர் பச்சடி, நெக்ஸ்ட் எக், பர்த்டே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன், எக், தயிர் பச்சடி, குலோப்ஜாம். இதுதான் என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன். லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3:30க்கு ப்ரோக்ராம்க்கு ரெடி ஆயிட்டோம். நான் கண்ணாடி பார்த்துட்டு இருந்ததை அம்மா கவர் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல்ல மிஸ் கொடுத்த கிஃப்ட். நான் கிளாசிக்கல் டான்சர் இல்லையா, அதனால ஜடையில வைக்கிறது அது வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோன்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து யதார்த்தமா தான் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பேங்கிள் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செயின் வாங்கி கொடுத்தாங்க. பிங்க் கலர் வந்து நெக்லஸ் அது வந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அழகான 2 ரோசஸ் பிங்க் கலர்ல வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் அழகா அதுல வச்சு பவுச்சில் வச்சு எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பவுச் பாத்தீங்கன்னா இன்னொரு மிஸ் கொடுத்தாங்க. அதுல வந்து லப்பரும் ஷார்ப்னரும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு ராக்கெட் மாதிரி அது வந்து டிசைன்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பென்சில் கொடுத்தாங்க. 3 இதுல வந்து உள்ள படம் போட்டு பென்சில் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடியும் லப்பர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட பவுச்சு கொடுத்துருந்தாங்க, பென்னும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஈவினிங் போன ப்ரோக்ராம். எப்பயும் போல அழகா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு இங்கேயும் நம்மள ஸ்டேஜில் நிற்க வச்சு விஷ் பண்ணாங்க. மாஸ்டர்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணாங்க. இந்த பர்த்டே வந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணேன். டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு ப்ரோக்ராம் முடிய நைட்டு 10 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயர் வந்து எங்களை எல்லாரையும் ஸ்டேஜில் நிப்பாட்டி டிஸ்டி சுத்தினாங்க. அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Have a nice day friends. Love you all. Bye. See you.